அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். ஏன் பிஸ்மில்லான்னு சொன்னா பில்லான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? ஒரு கேள்வி வருது. எப்படி சொல்லியிருக்க வேண்டியதானே? பில்லான்னு சொல்ல வேண்டியதானே? அல்லாவை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ரஹ்மான் என்றால் நல்லோர் கொல்லோர் எல்லோருக்கும் இந்த உலகத்தில் உதவி செய்கிறவன் அர்த்தம். ரஹீம் என்றால் மறுமையில் மூமின்களுக்கு மட்டும் உதவி செய்கிறவன் அர்த்தம். விளங்குதா? இந்த உலகத்தில் நல்லோர் கொல்லோர் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய, மறுமையில் மூமின்களுக்கு மட்டும் உதவி செய்யக்கூடிய அல்லாவை கொண்டு ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? அல்லாவுடைய இஸ்மை கொண்டு, நாமத்தை கொண்டு ஆரம்பிக்கிறேன் ஏன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்? ரப்புல் ஆலமீன் ஏன் சொன்னாங்கிறது விளக்குறாங்க. ரைட்டுப்பா. பில்லான்னு சொன்னா விளங்குதப்பா? விளங்குதப்பா? எப்படி வந்துடும்? கசம்னு வந்துடும். பில்லான்னா கசமுக்குள்ள வரும். அது என்ன இருக்குது? கசத்துக்குள்ளதா பர்ருக்குள்ளதான்னு தெரியாது. பரக்கத்தை தேடுறதுக்குள்ள பிஸ்மில்லாவா பில்லாவா அல்லது என்ன இருக்குது கசத்துக்குள்ளதான்னு தெரியாமல் போயிடும். ஆனால் பிஸ்மில்லானா கசத்துக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க, அது பரக்கத்துக்கு தான். எதுக்குள்ளது? பரக்கத்தை தேடுவதற்காக வேண்டி சொல்லப்பட்டதுன்னு வந்துடும். விளங்குச்சா? அப்போ எமீனுக்கும் எம்மூனுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசத்தை காமிப்பதற்கு, எமீன் என்றால் சத்தியம், எம்மூன் என்றால் பரக்கத்து. விளங்குதான்னு கேட்டேன். பரக்கத்துக்கும் எமீனுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் எதை கொண்டு தான் ஏற்படும்? பிஸ்மில்லாவை கொண்டு தான் ஏற்படும். பில்லான்னு சொல்லிட்டீங்கன்னா நீ கசவுன்னு சொல்லிட்டு விளங்கிடுவேன். விளங்குதா? அதை வித்தியாசம் காமிப்பதற்காக தான் பிஸ்மில்லான்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் சொல்லியிருக்கான். ரைட்டா? பாரு. இன்னமா கால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதெல்லாம் பிஸ்மில்லா, பிஸ்மில்லா என்று சொன்னதெல்லாம். வலம் யகுல் பில்லா, பில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லல. பில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு இஸ்ம சொல்லியிருக்கான் அல்லாஹ். விளங்குதா? வ இன்னமா கால பிஸ்மில்லா ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிஸ்மில்லா என்று சொன்னதெல்லாம். வலம் யகுல் பில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லாம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். எழுத்தனங்க அன்னத்தை பர்ருக்க. விளங்குதப்பா? பரக்கத்து பெறுவது என்பதும் ஒரு இஸ்தியானத்தை உதவி தேடுவது என்பதும் விதிக்கிற இஸ்மிஹி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இஸ்மை சொல்வதை கொண்டுதான் இருக்கும். அப்படிதானப்பா? இதான் சொல்ற ரேட் தானே? அன்னத்தை பர்ருக்க வல் இஸ்தியானத்தை பரக்கத்து பெறுவது என்பதும் உதவி தேடுவது என்பதும் விதிக்கிற இஸ்மிஹி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இஸ்மை சொல்வதை கொண்டு இருக்கிறது. அல்லாவுடைய இஸ்மை சொன்னாதான் பரக்கத்து கிடைக்கும். அதுதான் உதவி தேடுறதும் வரும். ரைட்டா? அதுக்கு ஒண்ணு. விளங்குதப்பா? அது இஸ்தியானத்துக்காண்டி வந்திருக்கு, அதுக்கு அடுத்து பரக்கத்தை தேடுறதுக்காண்டி வந்திருக்கு என்று காமிக்கிறது. அவுலில் ஃபர்கி பைனல் யமீனி வ தயம்மூனி, சத்தியத்திற்கும் பரக்கத்துக்கு மத்தியிலே வித்தியாசம் காமிப்பதற்காக வேண்டியா இருக்கும். அவுலில் ஃபர்கி பைனல் யமீனி வ தயம்மூனி, யமீனுக்கும் பரக்கத்து பெறுவதற்கு, யமீனா சத்தியம், சத்தியத்திற்கும் பரக்கத்து பெறுவதற்கு மத்தியிலே வித்தியாசம் காமிப்பதற்காக வேண்டியா இருக்கும். பில்லானா அது கசத்துக்குள்ளதுன்னு போயிடுவேன், சத்தியத்துக்குள்ளது யமீனுக்குள்ளதுன்னு போயிடுவேன். பிஸ்மில்லான்னா தான் பரக்கத்துக்காக வேண்டி சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம். குல்லு அம்ரின் தீபாலின் லம் யுப்தா ஃபீ பிஸ்மில்லாஹி ஃபஹுவ அப்தர்னு வருதுலப்பா. பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கப்படாத காரியமெல்லாம் பரக்கத்தற்றது. பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கப்படாத காரியமெல்லாம் அவன் பரக்கத்துக்காக வேண்டி உள்ளது அங்கிறது. பிஸ்மில்லான்னு சொன்னாதான் பரக்கத்துன்னு வரும், இல்லாட்டா கசத்துக்குள்ளதுன்னு போயிடுவான். ரைட்டுப்பா? அவுலில் ஃபர்கி பைனல் யமீனி வ தயம்மூனி, சத்தியத்திற்கும் பரக்கத்துக்கும் மத்தியிலே வித்தியாசம் காமிப்பதற்காக வேண்டியா இருக்கும். பில்லானா கசத்துக்குள்ளதுன்னு போயிடுவேன், பிஸ்மில்லானா தான் பரக்கத்துக்காக வேண்டி. குல்லு அம்ரின் தீபாலின் லம் யுப்தா ஃபீ பிஸ்மில்லாஹி ஃபஹுவ அப்தர்னு வருதுலப்பா. பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கப்படாத ஒவ்வொரு காரியமும் பரக்கத்தற்றது. அவன் பிஸ்மில்லா சொன்னாதான் பரக்கத்து வரும். பரக்கத்துக்குள்ளது இதுன்னு காமிக்கிறனா பிஸ்மில்லா சொன்னா தான் வரும், பில்லானா வராது, கசத்துக்குள்ளதுன்னு போயிடுவான். ரைட்டா? அந்த வித்தியாசம் காமிக்கிறது தான் அப்படி சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த முக்கியமான செய்தி ஒன்று சொல்றாங்கப்பா. ஒரு முக்கியமான செய்தி. இப்போ பஸ்ஸுடைய அம்சா இருக்குங்களே, அது ஹத்துல வந்துடும், ஆனா உச்சரிப்புல வராது. அப்படிதானங்க? இப்போ உதாரணமா ஃபதுரிபி அசாக்கல் அஜர்ன்னு இருக்கு. ஃபஇலம் அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ,
இவன் ஃபைலம்னு பாரு, அந்த அலிஃப் இருக்கும், உச்சரிக்க மாட்டோம். ஆனா ஹத்துல ஃபைலம்ல அலிஃப் இருக்குதானே செய்யுது. ஆமா, அந்த அம்சா வச்சு தான் எழுதுவோம், உச்சரிக்க மாட்டோம். வசலுடைய அம்சா ஹத்துல இருக்கும், எழுத்துல இருக்கும், உச்சரிக்க மாட்டோம். ஃபல்ரிபி அசாக்கல் அஜர், குச்சை கொண்டு வந்து கல்லுல அடிங்க ஏங்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஃபல்ரிபில வந்து அந்த அலிஃப் இருக்கும், அந்த அம்சா இருக்கும். ஃபன் ஃபஜரத்து அங்கேயும் வந்து என்ன செய்யும், அம்சா இருக்கும். ஃபல்ரிபில அம்சா இருக்கும், வசலுடைய அம்சா. ஆனா நம்ம உச்சரிக்க மாட்டோம், ஆனா ஹத்துல இருக்கத்தான் செய்யும். அப்ப வசலுடைய அம்சா உச்சரிக்காட்டாலும் என்ன செய்யும், எழுத்தில் இருக்கும். ஆனால் பிஸ்மில்லாவில் வந்து அந்த அம்சா வந்து வசலுடைய அம்சா தானே பிஸ்மில்லாவில். ஆமா, அது படிக்க முடியல. பிஸ்மில்லா பிஸ்மியுடைய அசல் எப்படி இருந்துச்சு, சுமுன்னு இருந்துச்சு. பாபு தள்ளி விட்டுட்டு தானே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அந்த சீனுக்கு சுக்குன்னு செஞ்சு வசலுடைய அம்சா கொண்டு வந்து ஓதுனம்ல மேல, விளங்குச்சிங்களா? அப்போ வசலுடைய அம்சா தானே அது, படிக்க முடியலன்னு தானே கொண்டு வந்தோம், விளங்குதா? அப்போ நீங்க பி இஸ்மில்லான்னு தான் எழுதணும். ஆனா படிக்கும்போது பிஸ்மில்லான்னு படிக்கணும், படிக்கும்போது பிஸ்மில்லான்னு படிக்கணும். ஆனா பி இஸ்மில்லான்னு தான் எழுதணும். ஹத்துல ஏன் எடுத்தீங்க, அல்லாஹ் எடுத்துட்டானே, ஏன்னா அது அப்படி புழங்குறது தான் அதிகம், அந்த அம்சாவை எடுத்து புழங்குறது தான் அதிகம். நீ கசரத்தில் இஸ்தியமால், கசரத்தில் இஸ்தியமால், கசரத்தில் இஸ்தியமால் என்ன, அந்த அலிஃபை எடுத்துட்டு பிஸ்மில்லான்னு எழுதுறது தான் அதிகமான இஸ்தியமாலா போயிடுச்சு. அதுதான் கசரத்தில் இஸ்தியமால், ரைட்டுங்களா? ஆனா அந்த அம்சா போக்கப்பட்டிருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக வேண்டி பேயை கொஞ்சம் இழுக்கணும். துவ்விலத்தில் பாவு இவதன், அந்த அம்சாவுக்கு பரமாத்தான் என்ன செய்யணும், பேயை கொஞ்சம் இழுத்து எழுதணும். அந்த பேயை எப்படி பெருசா எழுதணும், குட்டியா எழுத விட மரத்து பி செய்தின்னு எழுதுறீங்களா பே, அது எப்படி கோடு மருதுன்னு இருக்க, அப்படி எழுதக்கூடாது. பிஸ்மில்லாவை எப்படி எழுதணும், கொஞ்சம் இழுத்து விட்டு எழுதணும். பிஸ்மில்லாவை இழுத்தானே எழுதுறோம். அந்த பேயை ஏன் இழுக்கிறோம், அந்த அம்சாவுக்கு பரமாதானம். அதான் சொல்றாங்க, வலம் யுக்தபில் அலிஃபு, பிஸ்மில்லாவிலே அலிஃப் எழுதப்படவில்லை. கமா உவ, எப்படி விட்டுனேன், அலாமா உவ வலவுல் ஹத்தி, எழுத்தினுடைய அமைப்பாக இருக்குமே, வலனா அமைப்பு, எழுத்தின் அமைப்பாக இருக்குமே, அந்த ஒன்றின் பிரகாரம் அலிஃபை எழுதப்படவில்லை. வசலுடைய அம்சாவை வந்து எழுதிடுவோம், படிக்கத்தான் மாட்டோம். ஃபல்ரிபி அசாக்கல் அஜர்ல அலிஃப் இருக்கு, ஃபல்ரிபின் அலிஃப் வச்சு தான் எழுதணும். ஃபைலம், ஃபைலம்ல என்ன செய்யணும், அலிஃப் வச்சு தான் எழுதணும். படிக்கும்போது ஃபாலமுக்குவோம், ஏலம்னு படிக்கக்கூடாது, ஃபைலம்னு படிக்கணும். யுரிபுன்னு சொல்லக்கூடாது, ஃபல்ரிபின்னு தான் சொல்லணும். கத்தில் இருக்கும், உச்சரிப்பில் வராது வசலுடைய அம்சா. எழுத்திலிருந்து வசலுடைய அம்சா என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ரைட்டப்பா? அதான் சொல்றாங்க, வலம் யுக்தபில் அலிஃபு, பிஸ்மில்லாவில் அலிஃப் எழுதப்படவில்லை, பிஸ்மில்லான்னு எழுதணும் வசலுடைய அம்சாவில். அது ஏன் நீங்க எடுத்துட்டீங்க, அல்லாஹ் ஏன் எடுத்தான்? வலம் யுக்தபில் அலிஃபு, பிஸ்மில்லாவில் அலிஃப் எழுதப்படவில்லை. ரைட்டுங்களங்க? அலா மாவுவ வலவுல் ஹத்தி, எழுத்தின் அமைப்பா இருக்குமே அந்த ஒன்றின் பிரகாரம், எழுத்தின் அமைப்பா இருக்குமே அந்த ஒன்றின் பிரகாரம் அலிஃபை எழுதப்படவில்லை. ஏன்? நீ கஸ்ரத்தில் இஸ்தியமாலி, அதை அப்படி புழங்குவதுதான் அதிகம் என்ற காரணத்தினால். நீ கஸ்ரத்தில் இஸ்தியமாலி எப்படி படிக்கணும், அதாவது அலிஃபை எடுத்து புழங்குவதுதான் அதிகம், அதுதான் கஸ்ரத்தில் இஸ்தியமால். விளங்குதா? நீ கஸ்ரத்தில் இஸ்தியமால், அலிஃபை எடுத்து புழங்குவதுதான் அதிகம் என்ற காரணத்தினால் அங்கே அலிஃபை எழுதப்பட்டுருச்சே, எழுதப்படலை, விடுபட்டுருச்சு. எழுதப்படலை. ஆனாலும் துவ்விலத்தில் பாபு, பிஸ்மில்லாவில் உள்ள பாவை நீட்டப்பட்டது. இவதன் அன்ஹா, அந்த அலிஃபுக்கு பாரமா நீட்டப்பட்டது. ஏற்கனவே அல்வியாவிலே சொல்லியிருக்கமே, இதை அல்வியாவிலே வருது இது. வலம் யுக்தபில் அலிஃபு துவ்விலத்தில் பாபு இவதன் அன்ஹான்னு அல்வியாவுடைய இதில் இருக்கு பாரு. பாரு, துவ்விலத்தில் பாபு, பிஸ்மில்லாவில் உள்ள பாவை நீட்டப்பட்டது. இவதன் அன்ஹா, அந்த அலிஃபுக்கு பாரமாக. புரிஞ்சு போச்சா? சரி, அடுத்து அல்லான்னு இருக்குல்ல, பிஸ்மில்லா, பிஸ்மியை பத்தி பேசிட்டாங்க. அதில் ஒவ்வொன்றையும் பத்தி பேசுவாங்க, ஒவ்வொரு வார்த்தையும் ஓவர் ஆயில் பண்ணிடுவாங்க. அல்லாஹ் அதனுடைய அசல் எப்படி இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய அசல் இலாஹுன்னு இருந்துச்சான். கேளுங்க, அல்லாஹ்வுடைய அசல் எப்படி இருந்துச்சு? இலாஹுன்னு இருந்துச்சு. இலாஹுன்னு இருந்ததுல
அந்த ஹம்சாவை தள்ளி விட்டுட்டோம். அப்ப எப்படி ஆயிரும்? லாஹுன். இலாஹுல அந்த அல்லாஹ்வுடைய அசல் இலாஹுன்னு இருந்துச்சு, அந்த ஹம்சாவை தள்ளி விட்டுட்டோம், இலாஹுல உள்ள ஹம்சாவை. அப்ப லாஹுன்னு இருக்கும். அந்த ஹம்சாவுக்கு பரமா அலிஃப்லாம கொண்டு வந்துட்டோம். அப்ப அல்லாஹுன்னு ஆயிடுச்சு. கரெக்டா வந்துருச்சா? அல்லாஹ்வுடைய அசல் இலாஹுன், இலாஹுல உள்ள அந்த ஹம்சாவை தள்ளி விட்டுட்டோம். தள்ளின உடனே அதுக்கு பகரமா, எதுக்கு பகரமா? ஹம்சாவுக்கு பகரமா அலிஃப்லாம கொண்டு வந்து அல்லாஹ்னு சொல்லிட்டோம். அப்ப அலிஃப்லாம் வந்து என்ன இருக்குது? ஒரிஜினல். அது இவலு. அலிஃப்லாம் என்னது? இவலு. எதுக்கு இவலு? எதுக்கு பகரம்? ஹம்சாவுக்கு பகரம். ஆகவே அது இவலுங்க, இவலை போக்க முடியாது, பகரத்தை என்ன செய்யக்கூடாது, அதனாலதான் நம்ம சேர்த்து படிக்கும் போது யா அல்லாஹ்ங்கிறோம், எல்லாரும் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லக்கூடாது? யா அல்லாஹ்ங்கிறோம். ஏன் யா அல்லாஹ்ங்கிறோம்? அது இவல், அது பகரம். போக்கப்பட்ட ஹம்சாவுக்கு பகரமா வந்திருக்கு அலிஃப்லாம். அவைதான் நிதாவுடைய நேரத்தில் யா அல்லாஹ்னு தான் சொல்லணுமே தவிர எப்படி சொல்லக்கூடாது? எல்லான்னு சொல்லக்கூடாது. கத்தையத்தான் ஹம்சா மாதிரி படிக்கணும். ஏன்னா அது பகரம் இல்ல, பகரத்தை போகக்கூடாதுப்பா. எது போகக்கூடாது? பகரத்தை போகக்கூடாது. விளங்குச்சா? ஒரு அஜிரத்து பாரமா வச்சுட்டு போனா அவரை தள்ளக்கூடாது, அவரை சேர்த்துக்கணும். விளங்குதா? ஏன்னா அவர் நாயிபு. விளங்குதா? ஏதாவது ஒண்ணுக்கு உதாரணமா ஒரு பில்டிங் வருமா ஆடிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கு முட்டு கொடுத்துருப்பாங்க, அது பகரம். அது எடுக்கக்கூடிய முட்டை எடுத்தோம்னா அது தடகுன்னு கீழே விழுந்துடும். ஏன் பில்டிங்கு இந்த இதெல்லாம் கூரையெல்லாம் போடுறாங்கல்ல, அது ஆட்டம் கண்டுச்சுன்னு வச்சுக்கோ, இடையில ஒரு கம்பை சொருவி நினைச்சுவாங்க, முட்டு கொடுத்து வச்சிருப்பாங்க. இது எதுக்கு பாரம்? ஏற்கனவே உள்ள இது ஆடிடுச்சுங்கிறதுக்காக அந்த குச்சி வச்சிருக்கோம். அதுதானே? அதை எடுத்த பில்டிங் கீழே விழுந்துடும், அந்த கூரை கீழே விழுந்துடும். எடுத்தானே? இவதை எடுக்கக்கூடாது, பகரத்தை எடுக்கக்கூடாது. அதான் சொல்றாங்க வல்லாஹு, அல்லாஹ் என்பது அசலுஹு, அதனுடைய ஒரிஜினல் இலாஹுன் என்று இருந்தது. அல்லாஹ்வுடைய ஒரிஜினல் எப்படி இருந்துச்சு? இலாஹுன் இருந்துச்சு. உதிபத்தில் ஹம்சத்து, இலாஹுல உள்ள ஹம்சாவை என்ன செய்யப்பட்டுருச்சு? போக்கப்பட்டு விட்டது. அந்த ஹம்சாவுக்கு, போக்கப்பட்ட ஹம்சாவுக்கு பகரமாக்கப்பட்டது அல் அலிஃபு வல் லாமு, அலிஃப் லாமை பகரமாக்கப்பட்டது. அப்ப அல்லாஹுன்னு வந்துருச்சு. இலாஹுல ஹம்சாவை தள்ளிட்டு லாஹுன்னு இருந்துச்சு, உடனே அந்த ஹம்சாவுக்கு பகரமா அலிஃப் லாமை கொண்டு வந்து அல்லாஹுன்னு ஆயிடுச்சு. எழுதுனப்பா? அப்ப உதிபத்தில் ஹம்சத்து, இந்த இலாஹுல உள்ள ஹம்சா போக்கப்பட்டு உவ்வித அன்ஹா, அந்த ஹம்சாவுக்கு பகரமாக்கப்பட்டு விட்டது அல் அலிஃபு வல் லாமு, அலிஃப் லாம் பகரமாக்கப்பட்டுருச்சு. வலிதாலிக்க, அந்த அலிஃப் லாம் பகரமாக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால் கீழே சொல்லப்படுகிறது யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்று என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. பில் கத்இ, கத்தையத்தான ஹம்சாவை கொண்டு சொல்ல. கத்தையத்தான ஹம்சா தான் விழாது, அப்படிதானங்க? அக்கரமை குறிமில் உள்ள ஹம்சா என்னது? கத்தையத்தான ஹம்சா, அப்படிதானே? அது கத்இ, அது படிக்க சங்கடமா இருக்குன்னு யுக்ரிமூன்னு என்ன செய்யறான்? அந்த ஹம்சாவை தள்ளி இருக்கும். அதை கத்தை, அதை போக்கக்கூடாது. விளங்குதா இருக்கு என்ன? விளங்குதப்பா? அக்கரமை யுக்ரிமுன்னு இருக்குல்லப்பா, அக்கரமை யூ அக்ரிமுன்னு தான் இருந்துச்சு. ஆனா சொல்ல சங்கடமா இருக்குங்கிறதுனால கத்தையத்தான ஹம்சாவா இருந்தாலும் அதை தள்ளி விட்டுட்டோம். அம்புரு பேல் உண்டாக்கும் போது, அம்புரு பேல் உண்டாக்குற சட்டம் இருக்குல்ல, துக்ரிமுல இருந்து அம்புரு உண்டாக்கணும். அம்புரு பேல் உண்டாக்குற சட்டம் சொல்லுவாங்கல்லப்பா. அம்புரு பேல் உண்டாக்குறதுக்கு 3 சட்டம் சொல்றாங்க. அம்புரு பேல் உண்டாக்குறதுக்கு 3 சட்டம். முலாரியான முகாத்தமான பேலில் இருந்து இந்த முலாரியுடைய அடையாளத்தை போக்கணும். விளங்குதா? முலாரியில முகாத்தபுல எதை போக்கணும்? அடையாளத்தை போக்கணும். போக்குனதுக்கு பிறகு பார்க்கணும் அடுத்த எழுத்துக்கு ஏராப் இருக்கா, சுக்குன் இருக்கான்னு. ஏராப் இருந்தா அப்படியே வச்சு கடைசிக்கு சுக்குன் சேரணும். உதாரணமாக வசன எசீனு தசீனு, தசீனுல இருந்தா என்ன செய்யணும்? அம்புரு பேர் உண்டாக்கணும். விளங்குதுங்களா? அம்புரு பேர் உண்டாக்கும் போது என்ன செஞ்சிடறோம்? தேயை தள்ளிடுவோம். தேயை தள்ளினதுக்கு பிறகு தசீனு இல்ல, தேயை தள்ளினதுக்கு பிறகு தசீனுல வந்து தேயை தள்ளிடுறோம். தேயை தள்ளினதுக்கு பிறகு அடுத்த எழுத்தை பார்க்கணும், அதுக்கு ஹரக்கத்து இருக்கு. அதே கடைசியில் சுக்குன் செஞ்சு ஜின், தசீனுல இருந்து ஜின், தசீனு நீ நிருப்பாய், ஜின் நீ நிரு. இருந்து அமரு உண்டாக்கணும். தயிதுல வந்து முதாரியுடைய அடையாளத்தை போக்கிட்டோம்.
போக்குனுக்கு பிறகு அடுத்த பார்க்குறோம் ஐனுக்கு கசர் இருக்கு இல்லையா விளக்கணுங்களா? கடைசிக்கு சுக்குன் செஞ்சு நீ ஒரு ஆண் உபதேசம் செய். விளங்குதா? எடுத்துனப்பா தைதுல தேய தள்ளிட்டு அடுத்த எழுத்துக்கு அரக்கத்து இருக்குது, கடைசிக்கு சுக்குன்னு செஞ்சு அப்போ தம்பி கடைசிக்கு என்ன இருந்துச்சுன்னா அந்த முதாரியுடைய அடையாளத்தை போக்கணுக்கு பிறகு அடுத்துக்கு யாராப் இருந்துச்சுன்னா அப்படியே வச்சு கடைசிக்கு சுக்குன்னு செஞ்சு விட்டுறணும் தான் அமர் பேரு. விளங்குதா? ஜின் என்பதை போல. சரி, முதாரியுடைய அடையாளத்தை போக்குனதுக்கு பிறகு அடுத்த எழுத்துக்கு என்ன செய்யுது? சுக்குன் இருந்துச்சுன்னா கடைசிக்கு முந்தினதை பார்க்கணும். கடைசிக்கு முந்தின எழுத்து ஃபத்தஹோ கசரோ இருந்தால் கசரு செய்யப்பட்ட வசூலுடைய அம்சாவை கொண்டு வரணும். உதாரணமா என்ன இருக்கு? தல்ரிபு. என்னது? தல்ரிபு. தல்ரிபுல அம்ரு உண்டாக்குறோம். முதாரியுடைய அடையாளத்தை போய்கிட்டோம். முதாரியுடைய அடையாளத்தை போய்கிட்டோம். கடைசிக்கு முந்தின எழுத்து என்ன இருக்குது? கசரு செய்யப்பட்டிருக்கு. கடைசிக்கு முந்தின எழுத்து கசரு செய்யப்பட்டிருக்கு. அதுவே கசருடைய அம்சாவை கொண்டு வந்து யுதரிபுங்கிறோம். அப்படித்தானப்பா? கசரு செய்யப்பட்ட அம்சாவை கொண்டு வந்து யுதரிபு. ஏன்னா முதாரியுடைய அடையாளத்தை போக்கினதுக்கு பிறகு அடுத்த எழுத்து சுக்குன் இருக்கு, படிக்க முடியாது. கடைசிக்கு முந்தின எழுத்தை பார்க்கணும். அது கசரோ ஃபத்தோ பெற்றிருந்தா கசரு செய்யப்பட்ட வசூலுடைய அம்சாவை கொண்டு வந்து என்ன இருக்கு? படிக்கணும். அப்ப யுதரிபு. தல்ரிபுல தேய தள்ளினதுக்கு பிறகு அடுத்த எழுத்துக்கு சுக்குன் இருக்கு, கடைசிக்கு முந்தின எழுத்துக்கு என்ன செய்யுது? கசர் செஞ்சிடணும். யுதரிபு. விளங்குதுப்பா? சுக்குன் செஞ்சுட்டு யுதரிபு கொண்டு வந்துடணும், படிக்க முடியாதுங்கிறதுனால. சரி, அடுத்து தஃப்தவுல இருந்து அம்ரு உண்டாக்கணும்னா முதாரியுடைய அடையாளத்தை போக்கி களையணும். முதாரியுடைய அடையாளத்தை போக்கி களையணும். தல்ரிபுல தஃப்தவுல தள்ளிட்டோம். தள்ளினதுக்கு பிறகு சுக்குன் இருக்கு. தஃப் ஃபேக்கு சுக்குன் தானே இருக்கு. கடைசிக்கு முதல் எழுத்துக்கு பத்தகம் இருக்கு. தஃப்தஹு கடைசி முதல் பத்தகம் தானப்பா? தேய்க்கு பத்தகம் இருக்குல்ல, தேதன கடைசிக்கு முதல் எழுத்து. ஆகிய கசர் செய்யப்பட்ட வசூலுடைய அம்சா கொண்டு இஃப்தாய் தர, நீ ஒரு ஆண் தர, இஃப்தான்னு வந்துருச்சு. நசர என்சுரு தன்சுரு. தன்சுருல முதாரியுடைய அடையாளத்தை போக்குனதுக்கு பிறகு நூனுக்கு சுக்குன் இருக்கு, படிக்க முடியாது. கடைசிக்கு முந்தின இடத்துல ரேக்கு லம்மு இருக்கு. அதே லம்மு செய்யப்பட்ட வசூலுடைய அம்சா கொண்டு வரணும். கொண்டு வந்து உன்சுர்னு ஆக்கிடணும். அப்ப அம்ரு உண்டாக்குறதுக்கு 3 சட்டம் தான் இருக்கு. ஆனா என்ன கிடையாது? ஃபத்தஹ் செய்யப்பட்ட வசூலுடைய அம்சா கிடையாது. கசர் செய்யப்பட்ட வசூலுடைய அம்சா கடைசிக்கு முந்தின இடத்துக்கு ஃபத்தஹோ கசரோ இருந்தா கசர் செய்யப்பட்ட வசூலுடைய அம்சா இருக்கு. விளங்குதான்னு கேட்டேன். கடைசிக்கு முந்தின எழுத்து லம்மு பெற்றிருந்தால் லம்மு செய்யப்பட்ட வசூலுடைய அம்சா கொண்டு வரணும், உன்சுருங்கிற மாதிரி. ஆனா அக்ரிமில ஃபத்தஹ் வந்திருக்கேன்னா அது வசூலுடைய அம்சா கிடையாது, ஒரிஜினல் அம்சா. ஏன்னா அக்கிரம யூ அக்ரிமுன்னு இருந்துச்சு. அக்கிரமங்கிறது கத்தையத்தான அம்சா. அது அஃபால வசன்ல உள்ள அம்சாவெல்லாம் என்னது? கத்தையத்தான அம்சா. தானப்பா? அக்கிரம யூ அக்ரிமுன்னு இருந்துச்சு, அது கத்தை விழாது. ஆனா படிக்க சங்கடமா இருக்குங்கனால அதை போய்க்கிக்கலான்ட்டாங்க நஹ்வீன்கள். அது தள்ளிடுவோம். கழிக்கடை அக்கிரம யூ அக்ரிமு தூ அக்ரிமுன்னு சொல்லலாம் சிரமமா இருக்கு. அவங்க அந்த இலக்கணம் அவங்களுக்கு சொந்தம், அரபியர்களுக்கு. அதை போக்குங்கிறாங்க. கத்தையத்தான் அம்சா போகக்கூடாது, போய்க்கிக்கலாம் கஷ்டமா இருக்குங்கிறதுனால போய்கிட்டோம். ஆனா துக்குரிமுன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? அக்கிரம யுக்குரிமு துக்குரிமு. இப்போ அம்ரை உண்டாக்கும் போது தேயை தள்ளிடுறோம். தேயை தள்ளினதுக்கு பிறகு தேய் இருக்கிறதுனால தானே அந்த அம்சாவையே தள்ளி விட்டோம். தே வந்ததுனால எப்போ அம்ரு உண்டாக்கும் போது தேயை தள்ளுறோமோ அந்த ஒரிஜினல் ஓடி வந்துடும் அக்கிரீம். அது கத்தையத்தான அம்சா. அது என்ன அம்சா? கத்தையத்தான அம்சானா போக்கக்கூடாது, அது ஒரிஜினல். விளங்குதப்பா? அதே மாதிரி விளங்குதா? யா அல்லாஹ்னு சொல்லும் போது அது இவனுக்கு வந்திருக்கு, பகரமா வந்திருக்கு. பகரமா வந்தா அது ஒரிஜினல். பகரமா வந்தா அது ஒரிஜினல். அது போகக்கூடாது. எல்லான்னு சொல்லக்கூடாது, யா அல்லாஹ்னு தான் சொல்லணும். கேட்டுங்களேங்க, அதைத்தான் சொல்றாங்க. இங்க பாருங்க, அப்போ அல்லாஹ்வுடைய அசல் இலாஹ்னு இருந்துச்சு, அம்சாவை தள்ளிட்டு அலிஃப் பாரமாக்கி அல்லாஹ்னு சொல்லிட்டோம். நிறுத்தனங்க. உவ்வித அன்னால் அலிஃப் வல்லாமு வலிதாலிக்கு அந்த அலிஃப்லாம் பாரமாக்கப்பட்டிருக்குங்கிறதுனால கீழே சொல்லப்படுகிறது யா அல்லாஹ். எப்படி சொல்லப்படுது? பில் கத்தையத்தான அம்சாவை கொண்டு யா அல்லாஹ்னு சொல்லப்படுது.
எப்படி சொல்லக்கூடாது? எல்லான்னு சொல்லக்கூடாது. ரைட் தானங்க? படிக்கிறது ரைட்டா? அப்போ அடுத்து விளங்குதா? அல்லாங்கிறது சத்தியத்தை கொண்டு வணங்கப்படக்கூடிய அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொல்லப்படும். விளங்குதப்பா? கண்டாளவர்களுக்கெல்லாம் அல்லான்னு சொல்ல முடியாது. மற்ற அல்லாஹ் அப்துல்லா தான். மற்ற அல்லாஹ் யாரு? அப்துல்லா. அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹ். அல்லாங்கிறது யாருக்கும் சொல்ல முடியாது. சத்தியத்தை கொண்டு வணங்கப்படக்கூடியவனுக்கு மட்டும்தான் சொல்லப்படும் அல்லான்னு. விளங்குதா? இப்ப கல்லு மண்ணு கண்டது கட்டியதெல்லாம் வணங்குறாங்களே, அது பாத்திலான முறையிலே வணங்கப்படுகிறது. அதுக்கு அல்லான்னு சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன சொல்லக்கூடாது? அதான் சொல்றேன். சொல்லுங்க. அதுதான் சொல்றாங்க. இல்லா அன்னவு என்றாலும் அல்லாஹ் என்ற வார்த்தை கீழே போட்டிருக்கா. இல்லா அன்னவு என்றாலும் அல்லாஹ் என்ற வார்த்தை முக்தசுன், அது குறிப்பாக்கப்பட்டிருக்கிறது. பில் மாபூதி பில் ஹக்கி, சத்தியத்தை கொண்டு வணங்கப்படக்கூடியவனுக்கு, சத்தியத்தை கொண்டு உண்மையை கொண்டு வணங்கப்படக்கூடியவனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் குறிப்பாக்கப்பட்டது. இலாஹ்னாலே வணங்கப்படக்கூடியவன்பா. இலாஹ்னாலே என்ன அர்த்தம்? வணங்கப்படக்கூடியவன் அர்த்தம். இந்த கல்லு மண்ணு கண்டது கட்டியெல்லாம் வணங்கப்படுதில்லை, அதையெல்லாம் இலாஹ்னு தான் சொல்லுவானுவோ. ஒழுங்கான்னு கேட்டேன். ஆனா அல்லாங்கிற வார்த்தை யாருக்கு மட்டும்தான் சொல்ல முடியும்? சத்தியத்தை கொண்டு வழங்கப்படக்கூடியவனுக்கு மட்டும்தான் சொல்லப்படும். விளங்குதப்பா? இல்லா அன்னவு என்றாலும் அல்லாஹ் என்ற வார்த்தை முக்தசும் பில் மஅபூத், சத்தியத்தை கொண்டு முக்தசும் பில் மஅபூதி பில் ஹக்கி, சத்தியத்தை கொண்டு வணங்கப்படக்கூடியவனுக்கு குறிப்பாக்கப்பட்டதா இருக்கும். வல் இலாஹு பில் அசல், அசலிலே இலாஹ் என்பது யக்வது நிகழ்ந்தது, அலா குல்லி மஅபூதின், வணங்கப்படக்கூடியவனுக்கெல்லாம் நிகழ்ந்துச்சு. கல்லு மண்ணு கண்டது கடியதெல்லாம் வணங்கினானுல்லப்பா, அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? இலாஹ்னு சொல்லுவாங்க, இலாஹ்னு சொல்லுவாங்க. சும்மா ஹுல்லிப, பிறகு இலாஹ் என்பதை மிகைப்பாக்கப்பட்டுருச்சு. அலல் மஅபூதி பி ஹக்கின், சத்தியத்தை கொண்டு வணங்கப்படக்கூடியவன் மீது மிகைப்பாக்கப்பட்டுருச்சு. சத்தியத்தை கொண்டு, அப்ப அல்லாஹ் தான் சத்தியத்தை கொண்டு வணங்கப்படுறான், உண்மையை கொண்டு வணங்கப்படுறான். மற்றவைகள் எல்லாம் வணங்கப்படுகிறது என்றால் அது பாத்திலான முறையிலே வணங்கப்படுகிறது. அதுக்கெல்லாம் இலாஹ்னு சொல்லக்கூடாது, அதுக்கு அல்லாஹ்னு சொல்லக்கூடாது. ரைட்டா? அல்லாஹ் அவன் மட்டும்தான் உண்மையை கொண்டு வணங்கப்படுகிறான். அவே அவனை மட்டும்தான் அல்லாஹ்னு சொல்லணுமே தவிர மற்ற எந்த வணங்கப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடாது அல்லான்னு. ரைட்டுப்பா? அதே மாதிரி இலாஹுங்கிறதும் அசல்ல யக்வ அலா குல்லி மஅபூதின், வணங்கப்படக்கூடியவர்களுக்கு மீதெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. சும்மா ஹுல்லிப, பிற அல் இலாஹ் என்பதை மேற்பாக்கப்பட்டுருச்சு. அலல் மஅபூதி பி ஹக்கின், சத்தியத்தை கொண்டு வணங்கப்படக்கூடியவனுக்கு என்ன செய்யப்பட்டுருச்சு? மேற்பாக்கப்பட்டுருச்சு. உண்மையை கொண்டு வணங்கப்படக்கூடிய அல்லாஹ் மட்டும்தான் இலாஹுன்னு, அல் இலாஹுன்னு சொல்லணும், அல்லாஹ்னு சொல்லணும். வஸ்திகா கூகு, அல்லாஹ் என்பது எங்க இருந்துங்க எடுக்கப்பட்டுச்சு? ஏபா இலாஹு, வா இலாஹுங்கிறது எங்க இருந்து எடுக்கப்பட்டுச்சு? அவனுடைய முஸ்தக்கை பத்தி கொஞ்சம் பேசலாம், கொஞ்சம் பாருங்க. வஸ்திகா கூகு, இலாஹ் என்பது எடுக்கப்பட்டிருப்பதாகிறது. வஸ்திகா கூகுனா இலாஹ் என்பது எடுக்கப்பட்ட ஒரிஜினல் ஆகிறது. மின் அலிக அலகத்தன் வ அலூகத்தன் வ உலூகத்தன் என்பது எடுக்கப்பட்டுச்சு. இதிலிருந்து அலிக அலக அலிகத்தன் வ அலூகத்தன் வ உலூகியத்தன் இருந்து எடுக்கப்பட்டுச்சான். விளங்குதப்பா? அபிமானா அபத, விளங்குது? அலிகன்னு அர்த்தம், அபதன்னு அர்த்தம். அப்ப அபதன்னா வணங்கினான். அப்ப இலாகுனா யாரு? வணங்கப்படக்கூடியவன். இஸ்முடைய அர்த்தம் வைக்கணும். ரைட்டா? அலிக அபத, அலிகன்னா அபத என்ன அர்த்தம்? அபதனா வணங்கினான். அப்ப இலாகுனா யாரு? மஅபூது, வணங்கப்படக்கூடியவன் அர்த்தம். ரைட்டுப்பா? ஏன் அர்த்தம் வைக்கிறது? ரைட்டா? அலிகை என்றால் விமானா அபத உடைய பொருளை கொண்டா இருக்கும். மின்ஹு, இதை கட்டுப்பட்டுதான் தல்லக வஸ்தஅலக, தல்லக என்பதும் வஸ்தஅலக என்பதும் இதில் கட்டுப்பட்டதுதான். தல்லக என்றால் தப்பத வணங்கினான் அர்த்தம். இஸ்தஅல இஸ்தஅலஹுனா அவனை வணங்க தேடினான் அர்த்தம். அப்ப அல்லாஹ்னா யாரு? வணங்க தேடக்கூடியவன் அர்த்தம். யா அய்யுஹன்னாஸ் உஅ்புதுங்கறான்லப்பா, ஓ மக்களே, உஅ்புது ரப்பக்கும், உங்க ரப்பை வணங்குங்கள். யா அய்யுஹன்னாஸ், ஓ மக்களே, உஅ்புது ரப்பக்கும், உங்க ரப்பை வணங்குங்கள்ங்கறான். ஏய், சில விஷயங்களை நபி, சில விஷயங்களை நபியை விட்டு சொல்லுவான். விளங்குறீங்களங்க? புல் நபியை இப்படி சொல்லுங்க, நபியை இப்படி சொல்லுங்கங்குவான். சில விஷயங்களை டைரக்டாவே பேசுவான். இபாதத்தை எல்லாம் அவனே பேசுறான். யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது, ஓ மக்களை என்னை வணங்குங்கள்.
முக்கியமான விஷயத்த அவனே டைரக்டா பேசிடுவான். நபியை விட்டு பேச சொல்ல மாட்டான், தானே பேசுவான். கேட்டுக்கலங்க. அப்போ இலாகுனா யாரு? வணங்க தேடக்கூடியவன், என்னை வணங்குங்கள் என்று சொல்லுகின்றவன் அர்த்தம். ரைட்டா? மினுஹு அந்த அபதவுடைய பொருளை கட்டுப்பட்டுதான் அல்லகங்கிறதும் வஸ்தஅலஹு என்பதும் அதை கட்டுப்பட்டதுதான். கீழே போட்டிருக்காங்க பாரு. அல்லக என்றால் தப்பத வணங்கினான்னு அர்த்தம். இஸ்தலகன்னு அர்த்தம் இஸ்தபத வணங்க தேடினான்னு அர்த்தம். அப்ப இலாகுனா யாரு? வணங்க தேடக்கூடியவன் அர்த்தம். எழுதுப்பா, வணங்க தேடக்கூடியவன், வணங்கப்படக்கூடியவன் அர்த்தம். வக்கீல இன்னும் சொல்லப்படுது மீன் அலிக, அலிகவிலிருந்து வந்ததா இருக்கும். அலிகை என்றால் தடுமாறினான்னு அர்த்தம். என்னது அலிக என்ன அர்த்தம்? அப்ப இலாகுனா யாரு? எவனை விளங்குகின்ற விஷயத்தில் அறிவு தடுமாறுமோ அப்படிப்பட்டவன். இதான் விளங்குதா? எப்படி யாரு? எவனை விளங்குகின்ற விஷயத்தில் அறிவு தடுமாறுச்சோ. பாருங்களேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். இரவு வந்த போது கௌகபன் நட்சத்திரத்தை பார்த்தார்கள். கால ஆதா ரப்பி தான் என்னுடைய ரப்புன்னு சொன்னாங்க. நட்சத்திரத்தை பார்த்து என்னுடைய ரப்புன்னாங்க. அம்மா அவள் அது மறைந்த போது கால லா உஹிப்புல் ஆஃபிலீன், மறையக்கூடியவனை நான் விரும்ப மாட்டேன், வணங்க மாட்டேன் ஆண்டாங்க. அம்மா அரல் கமர பாசிகன், சந்திரனை பார்த்தபோது, அது பிரகாசிக்கக்கூடியதாக பார்த்தபோது கால ஆதா ரப்பி, இது என்னுடைய ரப்புன்னு சொன்னாங்க. ஏய் யார்? அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இரவு வந்த போது நட்சத்திரத்தை பார்த்து இது என்னுடைய ரப்புன்னாங்க. அடுத்து அது மறைஞ்ச உடனே மறைகிறத நான் வணங்க மாட்டேன், விரும்ப மாட்டேன் கேட்டேன். நான் அடுத்து சந்திரன் பார்த்த உடனே இதுதான் என்னுடைய ரப்புன்னாங்க. விளங்குதா? பலம்மா அவல விளங்குதப்பா. பலம்மா அல் கமர, சந்திரனை பார்த்த போது, பாசிகன் பிராசிக்கின்ற மேலே பார்த்த போது கால ஆதா ரப்பி, இது என்னுடைய ரப்புன்னாங்க. பலம்மா அவல, அதுவும் மறைந்த போது, பகல் வந்துட்டா எது மறைஞ்சிருது? சந்திரன் மறைஞ்சிரும். அது மறைஞ்ச உடனே கால அல்லாட சொல்லிட்டாங்க, இல்ல இல்லம் எய்தி நீ ரப்பி, என் ரப்பி எனக்கு நேர் வழி காட்டவில்லை என்றால் லக்கூனன்ன மில் கௌமி ضالين, நான் வழிகட்ட கூட்டத்தில் இருந்து நான் ஆய்விடுவேன்ட்டாங்க. பலம்மா ரஅ ஷம்ஸ, சூரியனை பார்த்த போது, பாசிகத்தன், அது பிரகாசிக்கின்ற மேலே பார்த்த போது கால ஆதா ரப்பி, இதை பத்தியா அங்கெல்லாம் பாசிகன் வருதுங்க, பாசிகத்தன் வருது. ஷம்ஸுங்கிறது வெளியில வரும்போது தான் லாயிரா வந்து தல ஷம்சு தலாத்தி ஷம்சுன்னு சொல்லலாம். ஆனா அஷம்சு தலாத்துன்னு தான் சொல்லணும். அடுத்த லமீரா பீட்டா பின்ன பாரு, அது அந்த சட்டம் தான், சட்டத்தை பார்க்கணும். பலம்மா ரஅ ஷம்ஸ, சூரியனை பார்த்த போது, அதுவுமோ பாசிகத்தன், ஏன்னா முன்னால போயிடுச்சு, ஆள் அங்கிருந்து வருது, அவே பாசிகத்தன்கணும். ரைட்டா? சட்டத்தையும் விளங்குங்க. அது பிரகாசிக்கின்ற மேலே பார்த்த போது ஆள் ஆதா ரப்பி, இதான் என்னுடைய ரப்பு. ஆதா அக்பர், பெரிய ரப்புன்ட்டாங்க. பெருசா இருக்குல்ல சூரியன், இதான் என்னுடைய ரப்பு, இது பெருசுன்ட்டாங்க. பலம்மா அவலத்து, இரவு வந்த உடனே சூரியனும் மறைஞ்சிருச்சு. மறைஞ்ச போது கால சொன்னாங்க, யாக்கோமி இன்னி பரியும் இம்மா துஷிரிக்கோன், நீங்கள் இணை வைக்கக்கூடியது நான் பொறுப்பு நிற்கிறேன். இன்னி வஜ்ஜகத்து, என்னை நான் ஒப்படைத்து விட்டேன். இன்னி வஜ்ஜகத்து வஜிகிய, வஜிகன்னு அர்த்தம் என்னைன்னு அர்த்தம், என்னை ஒப்படைத்து விட்டேன் இல்லதி ஒருவனுக்கு அத்தரசமாவத்தி வல்லாருல, வானங்களையும் பூமியையும் படைத்தானே அவனுக்கு ஒப்படைத்து விட்டேன். அனீஃபன், அவனுமோ அசத்தியத்தை விட்டும் சத்தியத்தின் பக்கம் சாய்ந்தவனாக இருக்கிற மீது, வானங்களையும் பூமியையும் படைத்தானே அவனின் பக்கம் என்னை நான் ஒப்படைத்து விட்டேன். வமான மினல் முஷ்ரிகீன், நான் இணை வைப்பவர்களில் கட்டுப்பட்டவன் இல்லைன்றாங்க. எழுதுனப்பா. அப்போ அல்லாஹ்வை விளங்குகின்ற விஷயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏதோ நட்சத்திரத்தை பார்த்து சொன்னாங்க, சந்திரனை பார்த்து சொன்னாங்க, சூரியனை பார்த்தாங்க. அதுக்கடுத்து அல்லாஹ் இதையெல்லாம் படைச்சி ஆளுமை செய்கின்ற ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் அல்லான்னு வந்துட்டாங்க. அப்போ அல்லாஹ் என்பது அலிகையிலிருந்து வந்தது. அலிகை என்றால் தடுமாறினான்னு அர்த்தம். அப்ப இலாகுனா என்ன? யாரை விளங்குகின்ற விஷயத்தில் சிந்தனைகள்லாம் கொஞ்சம் தடுமாறுமோ அப்படிப்பட்டவன். விளங்கர் கேட்டேன், தடுமாறி அதுக்கடுத்து அல்லாஹ்வை விளங்க முடியும். விளங்குதா? அப்போ கீழ சொல்லப்படுகிறது மீன் அலிகை, அலிகையிலிருந்து எடுக்கப்பட்டதா இருக்கும். அலிகை என்று சொல்வார்கள் தான் லொகத்தை பயான் செய்கிறது. இதா தையர, ஒருவன் தடுமாறும் போது அலிகை என்று சொல்வார்களே, அந்த அலிகையிலிருந்து எடுக்கப்பட்டதா இருக்கும். இதில் உக்கூலு எனில் சிந்தனை. விளங்குதப்பா? இதில் உக்கூலு சிந்தனை, தத்த ஐயரு தடுமாறும், மாரிபத்தியி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அறிகின்ற விஷயத்தில் தடுமாறும். தடுமாறி அதுக்கடுத்தா வந்து இப்ராஹிம் தான் வந்த மாதிரி வரணும். அவு மின் அலிகத்து இலா ஃபுலான்,
அலிகத்து இலா ஃபுலானில் இருந்து எடுக்கப்பட்டதா இருக்கும். அலிகத்து இலா ஃபுலான் இருந்து எடுக்கப்பட்டதா இருக்கும். அலிகத்து இலா ஃபுலான் என்ன அர்த்தம்? ஐ சக்கன்து இலைஹி, அவனின் பக்கம் அமைதி பெற்றேன் அர்த்தம். அல்லாஹ்னா யாரு? எவனை திக்ரி செய்வதன் மூலமாக கல்பு அமைதி பெறுமோ அவன் தான் அல்லாஹ். அல்லாஹ் பி திக்ரில்லாஹி தத்மஈனுல் குலூப்னு வருது இல்லைங்க. அப்ப அல்லாஹ்னா யாரு விளங்குதப்பா? அப்ப அலிகத்து இலா ஃபுலான், இன்னானின் பக்கம் அமைதி பெற்றேன், இன்னானின் பக்கம் அமைதி பெற்றேன் என்பது எடுக்கப்பட்டதா இருக்கும். சக்கன் தீலை ஒன் பக்கம் ஒடுங்கினேன், அமைதி பெற்றேன். அன்னல் குலூப கல்புகள் தத்தும இன்னும் இதுக்கிரிகி, அவனை திக்ரி செய்வது கொண்டு அமைதி பெறுகிறது என்ற காரணத்தினால் அலிகத்து இலா ஃபுலானில் இருந்து எடுக்கப்பட்டதா இருக்கும். அப்ப அல்லாஹ்வை திக்ரி செய்வதன் மூலமா கல்பு அமைதி பெறுது. அப்ப அல்லாஹ்னா யாரு? எவனை திக்ரி செய்வதன் மூலமா கல்புகள் அமைதி பெறுமோ அப்படிப்பட்டவன் அர்த்தம். விளங்குதான். அன்னல் குலூப தத்தும இன்னும் திக்ரிகி, கல்புகள் அவனை திக்ரி செய்வது கொண்டு அமைதி பெறுகிறது. வல் அருவாஹு, அருவாஹ ரெண்டு படிக்கலாம். இன்னுடைய இஸ்மின் மீது அத்துப்பு செய்யப்பட்ட வார்த்தைக்கு என்ன செய்யலாம்? ரஃபு செய்யலாம். வஜாயிஸுன் ரஃபஉகமது ஃபன்னலா சூபி இன்ன பத அன்தஸ் தக்மிலா வஉல்இகத் பி இன்ன லாக்கின் நேவன் மின் தூனி லைத வல அல்ல வகன். கல்வியாளர் சொல்லியிருக்காங்க, இன்னோட இஸ்மின் மீது அத்துப்பு செய்யப்பட்ட வார்த்தைக்கு என்ன செஞ்சுக்கலாம்? ரஃபு செய்து கூடும். அன்னல்லாஹ பரீவும் மினல் முஷ்ரிக்கீன வரசூலுஹுன்னு வருது. வரசூலுஹுன்ல வரணும், வரசூலுஹுன்னு வந்திருக்க கூடும். வரசூலுஹுன்னு படிக்கலாம், படிச்சுக்கோ. அன்னல்லாஹ அல்லாஹ் பரீவும் மினல் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்கீன்களில் இருந்து பொறுப்பு நீங்கி விட்டான். வரசூலுஹு, இன்னும் அவருடைய ரசூலும் பொறுப்பு நீங்கி விட்டார்கள். வரசூலு எங்க அர்த்தது? அல்லாஹ்வுல அர்த்தது. இங்க ரஃபு செய்யப்பட்டிருக்க, அது கூடும். அது என்ன காரணம் சொல்றாங்க அங்க அல்பியால பாருங்க, விளங்குதா? ஒலிய கத்திபி இன்னலாக்கின் நேவன் மின் தூனி லைத்த வேல அல்ல வக்கான். வேற எதையெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறதையும் சொல்றாங்க. சரி வாங்க அப்ப சொல்லுங்க. அன்னல் குலூப கல்புகள் தத்தும இன்னும் திக்ரிஹி, அவனை திக்ரி செய்வது கொண்டு அமைதி வரும். வல்ல அருவாஹ, அருவாஹு ரூகுகளும் தஸ்குனு, அது அமைதி பெறுகிறது. இலா மஅரிஃபத்திஹி, அவனை விளங்குவதின் பக்கம் என்ன செய்யுது? அமைதி பெறுகிறது. அவு மின் போதுமா? வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.